think you guys are back. ஒரு வாட்டி எஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். Great. So as of now எப்படிப்பா போகுது? புரியுதா? புரியுது. Good. Okay. Okay. Now let's start. So ஏதாவது சொன்னீங்களா யாராவது? கேட்கலப்பா, கொஞ்சம் லவுடா. ஓ சரி சரி, ஒன்றும் இல்லைப்பா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம். டோன்ட் வரி. டன். Okay, let's start with the next part. So let's start with constitutional validity of income tax. ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி எங்கே கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் நம்பர் 246. ஆர்டிக்கல் 246 read with schedule 7. ஸோ மொத்தமாக எத்தனை லிஸ்ட் இருக்குன்னா மொத்தமாக 3 லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ யூனியன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன வயசில் சிவிக்ஸில் படிச்சிருக்கோம். இட் ஹேஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மொத்தமாக அத்தாரிட்டி யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும்போது அத்தாரிட்டி யார் தான் இருக்குது? ஸ்டேட்டோட தான் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்து கன்கரண்ட்டுன்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து டெசிஷன்ஸ் எடுக்கும். கரெக்டாக? இப்போது யூனியன் லிஸ்ட்டில் தேர் இஸ் சம்திங் கால்ட் என்ட்ரி நம்பர் 82. ஓகேவா? இதில் என்ன இருக்குது? என்ட்ரி நம்பர் 82. ஸோ என்ட்ரி நம்பர் 82 என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே டேக்ஸபிள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக taxes on income other than agricultural income. ஓகேவா? taxes on income other than agriculture, அது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்ரிகல்ச்சரல் இன்கமில் டேக்ஸ் போடுற அத்தாரிட்டி யாருக்கு இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அப்போ அந்த பவர் யாருக்கு இருக்குது? அந்த பவர் அப்படியே கொண்டு வந்தோம்னா என்ட்ரி நம்பர் 46ல் we have this for taxes on agriculture. ஓகேவா? அது வந்து இப்போ சாப்டர்ஸ் இருக்கு இல்லையாப்பா? இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் புக் எடுத்துக்கிட்டோம்னா we have chapters, அதுக்குள்ளே we have sub points இல்லையா? அதே மாதிரி என்ட்ரிங்கிறதும் ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சாப்டருக்குள்ளே ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போது ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னா, ஜென்ரலி எல்லா இன்கமும் சென்ட்ரல் கிட்ட போயிடுது. கரெக்டாக? ஸோ ஸ்டேட் ஷுட் ஹேவ் சம்திங். பட் ஆச்சரியமாக இன்கம் டேக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கமில் எந்த ஸ்டேட்ஸும் ஜாஸ்தி போடுறதில்ல. ஓகேவா?
ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி எக்ஸம்டாக தான் இருக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ பட்ஜெட் ஒரு வருஷமும் ப்ரிப்பேர் ஆகுதுல்ல, இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டு. பட்ஜெட் ஃப்ரம் விச் ஆக்ட் பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட்? ஆன்சர் வந்து FRBM. F stands for fiscal. R stands for responsibility. B stands for budget. M stands for Management Act. ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்டியும் பட்ஜெட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக 2 டைப் இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் we have 2 types. ஓகேவா? ஒன்று வந்து ஃபைனல் பட்ஜெட்டு, இன்னொன்று வந்து இன்டரிம் பட்ஜெட். ஓகேவா? ஸோ ஃபைனல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வரும். எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு ஃபெப்ல வரும். ஓகேவா? இந்த இன்டரிம் பட்ஜெட் என்னென்னா, ஜென்ரலி எலெக்ஷன்ஸ் 5 years ஒன்ஸ் நடக்குமா, அந்த 5 yearsக்கு ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட் மாறும்போது நடுவில் ஒரு பட்ஜெட் விடுவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் அந்த பிரேக் இருக்கும் தெரியுமா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டைமில் they will be having a budget. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து interim budget. So it is generally conducted in the year of budget, in the year of election, sorry. So mostly next year வர budget வந்து interim budget இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணுவோம்னா, in this budget finance bill is presented. Finance bill is presented which is updated in Income Tax Act. Okay, which is updated in Income Tax Act. ஃபஸ்ட்டு சாப்டர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தூங்காமல் படிங்க. சேலரியிலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறோம்ல, இது எப்படி அப்டேட் ஆகும், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஏன்னா இதை வச்சு தான் உங்கள் எக்ஸாமுக்கு எது வரும்ன்றது அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ எஃபெக்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்பா. இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தமாக 2 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸில், நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கம் டேக்ஸ், அதாவது டிடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஐடிடி. ஓகேவா? எப்போவுமே டிடியோட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே டிடியோட அமெண்ட்மெண்ட் வந்து இட் அப்ளைஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இது எப்போ அப்ளிகபிள்? அப்ளைஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் டே ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? February 25 வந்த பட்ஜெட்டு April 26 அப்ளிகபிள். ரைட்டா? இதுவே வந்து ஜிஎஸ்டிக்கு பார்த்தோம்னா ஓவர் நைட்லேருந்து அப்ளிகபிள்ப்பா. அப்ளைஸ் ஃப்ரம் த சேம் டே அட் மிட் நைட். அப்ளைஸ் ஃப்ரம் த சேம் டே
12 AM ராத்திரி 12 மணிலேருந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த வருஷம் பட்ஜெட் என்ன பண்ணுது? பேசிக்கலி இந்த வருஷம் பட்ஜெட் அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் அடுத்த வருஷம் நான் இன்கம் டேக்ஸ் எந்த ரேட்டில் கட்ட போகிறேன்னு கொடுக்குறேன். சரி, இப்போ ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். ஸோ எழுதிக்கோங்க. 1 Feb பட்ஜெட் கொடுக்குறோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து 1 April ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லெட்டர்ஸே இது 25ன்னு வச்சுப்போம். அப்போது 1 April ஆஃப் 26லேருந்து அப்ளிகபிள். ஓகேவா? இது வந்து இன்கம். ஸோ இன்கம் ஏர்ன்ட் இன் திஸ் இயர் அது எந்த ரேட்டில் டேக்ஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயரில்? இந்த பட்ஜெட்டில் டேக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது 1 April 25 டு 31 March 26 வரைக்கும் ஏர்ன் பண்ண இன்கம்மை, ஓகேவா, இந்த ரேட்டில் நம்ம டேக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக்ஸ் இஸ் பெய்ட் ஆன் தட் ரேட் நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ இவ்வளோ பேசிக்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. லா மேக்கர் ஒருத்தங்க இருப்பாங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, இன்டர்ப்ரிட் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த சிபிடிடி, சிபிஐசி எல்லாருமே. ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஏன் விடுவானே மீதிக்கோங்க. ஹவு லா ஃபங்க்ஷன்ஸ். ஹவு லா ஃபங்க்ஷன்ஸ். மொத்தம் 3 கேட்டகரிஸ். கேட்டகரி நம்பர் 1, ஒருத்தர் பண்ணணும் இல்லையா, அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் ஒருத்தர் பண்ணணும், அப்புறமா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, இம்ப்ளிமெண்ட், இன்டர்பிரேட்டர். ஓகேவா? ஸோ இந்த லா மேக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க? பில் பண்ணுவாங்க. ஜென்ரலி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது என்ன ஆகும்னா, இது வந்து போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அங்கே வந்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ ஆக்ட். ஓகேவா? இந்த இம்ப்ளிமெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? இது யார் பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஷார்ட்கட் ஞாபகம் இருக்காதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னே எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே தான் சிபிடிடி, சிபிஐசி ஃபார் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? சிபிடிடின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், சிபிஐசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பர்மனெண்ட் பாடி. இது ரெண்டுமே இட் இஸ் பர்மனெண்ட் பாடி. ஸோ இவங்க என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது, ஓகேவா, சர்க்குலர் கொடுக்கறது, ரூல்ஸ் கொடுக்கறதெல்லாம் இவங்களோட வேலை தான். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணுறவங்க இந்த கேஸ் லா, ரூல்ஸு, ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது. ஓகேவா? வித் திஸ் பேசிக்ஸ் ஆர் டன். சரியா? சாப்டர் 1 ஓவர்ப்பா. This your chapter 1 is over. Right. So do you guys have stamina? Now ஒரு half an hour போடலாமா? Shall we continue? Yes, ma'am. Done. முத்து உங்களுக்கும் ஓகேவா? Okay. Done பா. Ma'am, small doubt. சொல்லுங்க. Ma'am, அந்த effects of amendmentல அந்த எக்ஸாம்பிள் அப்ப tax paid next year. ஆமாம்.
அதில் அந்த டேக்ஸ் பே நெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2026 அப்போ வந்து நம்ம பே பண்ணணுமா இல்லை அது வரைக்கும் அதை அப்ளை பண்ணலையா? கான்செப்ட் சொல்கிறேன் கேள்வி. ஸோ பட்ஜெட் ஃபஸ்ட்டு Feb 25 வருதா? ஸோ வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா அப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த ஆக்ட் இந்த ரேட் எப்போ அப்ளிகபிள்? 1st April 26 தான் அப்ளிகபிள். அண்ட் நமக்கு இன்கம் டேக்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்கம் ஏர்ன்ட் இன் ப்ரீவியஸ் இயர் இஸ் டேக்ஸபிள் இன் த அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு வந்து இதுதான் ரீசன் அதுக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வருஷம் 25, 26 இந்த வருஷம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுற இன்கம்மை எப்போ டேக்ஸ் கட்டணும்? அடுத்த வருஷம் 26, 27 டேக்ஸ் கட்டுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அதுக்கான டேக்ஸை பே பண்ணும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இன்கம் ஏர்ன்ட் இன் கரண்ட் இயர் வில் பி டேக்ஸ்ட் இன் த நெக்ஸ்ட் இயர் சிம்பிளி. ஓகேவா? ஸோ you can maybe write this down somewhere. Anyway, that will be covered in the class இப்போ. So you just write down income earned in the current financial year is taxed or tax is paid in the next financial year. ரைட்டா? ஓகே. இப்போது எப்படி மேம் இந்த டேக்ஸ் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் இருக்குது. நான் சொல்கிறேன், இதை போட்டுக்கோங்க. திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஃபைண்ட் த 14 marks கம்பல்சரி கொஷின். சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நான் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணாலும் உங்கள் மண்டேக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகாது. ஸோ வில் டேக் another 15 minutes, 15 to 20 minutes and then we'll wind up. சரியா? ஸோ லாஸ்ட் கான்செப்ட், இன்கம் எப்படி வந்து டேக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட் இன்கம்னா என்ன அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24 இதில் சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து இன்கமில் வரும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கான். இது என்ன நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு வில் ஜஸ்ட் ஹேவ் அ ஓவர்வியூ. ஏன்னா இன்றைக்கி டூ மச் ஆயிரும். அப்புறம் ஆல்ரெடி 1.5 மணி நேரம் போயிடுச்சு. கரெக்டாக? ஐ ஒன்ட் தாளிச்சிஃபை யூ, ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு இந்த இன்கம்மை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சோர்ஸஸாக செக்ரிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சோர்ஸஸாக யூ கோயிங் டு செக்ரிகேட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம். ஓகேவா? இப்போது இந்த இன்கமோட சோர்ஸஸ் பார்த்தோம்னா அன்லிமிட்டெட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்கேருந்து வேணால் இன்கம் பண்ணலாம் இல்லையா? யூ கேன் ஏர்ன் இன்கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணுறது? எல்லாமே இப்படி செதறி இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வாட் இஸ் த சிம்பிளஸ்ட் வே டு டீல் வித் திஸ் ப்ராப்ளம்? நிறைய விஷயம் இருக்கலாம். அதை நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஒரு கிளஸ்டர் பண்ணலாம். கரெக்டாக? வி கேன் கிளாஸிஃபை இட். ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் தான் நமக்கு என்ன உள்ளே வருதுன்னா பிக்சரில் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வருது. ஓகேவா? ஸோ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தோம்னா மொத்தமாகவே வி ஹேவ் ஒன்லி 5 ஹெட்ஸ். ஸோ இந்த அன்லிமிட்டட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மை 5 ஹெட்ஸுக்கு கீழே நம்ம வந்து கிளாஸிஃபை. ஓகேவா? அது என்னென்ன ஹெட்ஸு? அதில் ஃபஸ்ட்டு வர்றது சேலரி, அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவனுக்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் business or profession. இனிமேல் இவனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இவன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவனை பிஜிபிபின்னு சொல்லிப்போம். ஓகேவா? அதே மாதிரி இவனை சிஜின்னு சொல்லுவோம். இவன் ஆல்ரெடி ஹெச்பின்னு தான் எழுதியிருக்கேன். ஹெச்பின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி இங்கே எங்கேயுமே கிளாஸிஃபை ஆகாமல் இன்னும் பல இன்கம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு மிஸ்லேனியஸ் செட். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரைட்டா? ஸோ
இப்போது இன்கம் அப்படின்னு எடுத்தோம்னா இது நம்ம கிளாஸிஃபை பண்ணியாச்சு 5 ஹெட்னு சொல்லிட்டு. அப்போ இன்கமில் தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கமில் நம்ம அக்கௌண்ட்ஸில் என்னப்பா படிச்சிருக்கோம்? இன்கம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம்னா இட் மீன்ஸ் த ரெசிப்ட்ஸ். ஓகேவா? இன்கம் மீன்ஸ் என்னது? இன்கம் மீன்ஸ் receipts, but not all receipts are income, right? ஓகேவா? எக்ஸாம்பிள், என் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் வேலை செய்கிறேன், அதுக்கு என் பாஸ் வந்து சேலரி போடுறாரு. திஸ் இஸ் இன்கம். ஓகே. அடுத்தது, அதே பேங்க் அக்கௌண்ட்டில் என்னுடைய அப்பா என்ன பண்ணுறாருனா எனக்கு காசு போடுறாரு. எதுக்குன்னா, இந்தாம்மா இதை வச்சு நீ ரெண்ட் கட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? அந்த காசு என் அக்கௌண்ட்டுக்கு வருவோம், திரும்பி என் அக்கௌண்ட்லேருந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இது என்னது? இது வெறுமனே ரெமிட்டன்ஸ் தான். இங்கேருந்து வருது, அப்படி இங்கேருந்து திரும்பி வேறு எங்கேயோ போகுது. இதுவும் வந்து ஒரு ரெசிப்ட் தான். பட் இந்த ரெசிப்ட் வந்து இன்கமா? கிடையாது. பட் இந்த ரெசிப்ட் வந்து ஒரு இன்கம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் பை சேயிங் ஆல் ரெசிப்ட்ஸ், ஆல் இன்கம்ஸ் ஆர் ரெசிப்ட்ஸ், பட் நாட் ஆல் ரெசிப்ட்ஸ் ஆர் இன்கம் அப்படின்னு நான் அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்கம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? அக்கௌண்ட்ஸ் படி we have 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஒன்று வந்து கேபிட்டல், இன்னொன்று வந்து ரெவென்யூ. ரைட்டா? ஏன் மேம் அக்கௌண்ட்ஸ் பிக்சரில் வந்துச்சு? காரணம் இருக்குப்பா, சொல்கிறேன். ஸோ கேபிட்டல்னால் என்னது? கேபிட்டல்னால் எப்போவாவது வர இன்கம், அதுக்கு பேர் தான் கேபிட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலி அக்கர் ஆகிட்டே இருக்காது. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி கேபிட்டல் இன்கம் வந்து இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? தீஸ் ஆர் நாட் டாக்ஸபிள். இப்போதைக்கு இதை சொல்கிறேன், இதை வச்சுக்கோங்க. இதையும் நான் மாற்றி சொல்கிறேன். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அப்புறம் அதை நானே மாற்றி சொல்லுவேன். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ஆர் நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி இது ஏன் டாக்ஸபிள் இல்லைன்னா, இதில் விச் எவர் இஸ் இன் நேச்சர் ஆஃப் லோன்ஸ், பாரோயிங்ஸ், அதெல்லாம் டாக்ஸபிள். ஓகேவா? லோன்ஸு, பாரோயிங்ஸு ஆர் அதர் லைபிலிட்டிஸ், அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கேபிட்டல் எதுவுமே வந்து இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் ரெசிப்ட், நான் லோன் வாங்குகிறேன் பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபா, அது ஒரு ரெசிப்ட், அது ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். பட் இது வந்து டாக்ஸபிளான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது இன்கம் இல்லை, இது ஒரு கடன். எலான் மஸ்க்கு சொல்கிற மாதிரி இது வந்து இன்கம் இல்லை அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேங்க் லோனு, அதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே மாதிரி பர்சனல் எஃபெக்ட்ஸ், அதுவும் வந்து கேபிட்டல் கூட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்லஸ் வாங்குறது, இல்லை ஒரு பெரிய வாட்ச் வாங்குறது, கோல்டன் வாட்ச், இதெல்லாம் பர்சனல் எஃபெக்ட்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் நாட் பி டீம்ட் அஸ் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் இன்கம் கிளாஸிஃபிகேஷன். சரியா? இதெல்லாம் என்னது? அசெட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் பர்சனல் யூஸ். அசெட்ஸ் required for personal use. ஏன் இப்படி பிரிச்சுட்டாங்க? இப்படி பிரிக்கலன்னா என்ன ஆகும்னா, நான் என்னோடய வாட்சை வந்து பழைய கடைக்காரங்கிட்ட விற்கிறது, என்னோடய யூஸ் பண்ண புக்ஸை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்றனா கூட நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அபாயமான நிலைமையில் நான் தள்ளப்படுவேன். கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க, சரிப்பா இதெல்லாம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸு, லோன் வாங்குறேன்னா டேக்ஸ் கட்ட வேணாம், இதெல்லாம் வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வைக்கிறேன்னா நீ வந்து டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் கிளியர் ரெஃபிக்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, அதெல்லாம். பட் இதே ஃப்ரிட்ஜை நான் ரெகுலராக வந்து நிறைய வாங்கி என் கஸ்டமர்ஸுக்கு விற்கிறேன்னா தட் வில் கோ வந்து பிஜிபிபி. புரியுதா? வேர் த தின் லைன் கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, எப்படி வந்து பர்சனல் அசெட்லாம் வந்து கேபிட்டலில் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸெப்ஷனுக்கு இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஓகேவா? என்னது? எக்ஸெப்ஷன் டு பர்சனல் எஃபெக்ட். மேம் கோல்டு செயின், கோல்டு கம்மல், இதுவும் பர்சனல் எஃபெக்ட் தானே, நான் இதையும் விற்றேன்னா எனக்கு டேக்ஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பர்சனல் எஃபெக்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். நான் சிம்பிளாக ஜெட் பாஸ் அப்படின்னு ஒரு நிமானிக் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் என்னோடய குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என்னுடைய டீச்சர் யாருன்னா, ஐ லேர்ன் ஃப்ரம் நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டி விஜய் சார்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜெட் பாஸ் அப்படின்னா என்ன வரும்னா, ஜுவல்லரி, ஜே ஃபார்
ஜுவல்லரி அண்ட் புல்லியன்ஸ். ஸோ இதெல்லாம் தங்கங்கள், வெள்ளிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கியலாஜிக்கல் கரெக்ஷன். ஆர்கியலாஜிக்கல், இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் கேபிட்டல் கெயின் பண்ணும்போது இந்த கொஷின் கேட்பேன், யாராவது சொல்லலைன்னா அடி வாங்குவீங்க. ஓகேவா? ஆர்கியலாஜிக்கல் கலெக்ஷன். இந்த கொஷின் இட் வில் பி ரிப்பீட்டட் இன் கேபிட்டல் கெயின் கான்செப்ட் ஆஸ் வெல். ஓகேவா? அப்போ நான் கேட்பேன், நான் எழுதி போட மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஆர்கியலாஜிக்கல் கலெக்ஷன். நெக்ஸ்ட் D for drawings, P for paintings. ஓகேவா? A for any work of art. S for sculpture. ஸோ வீட்டிலலாம் we have some sculptures, பெயிண்டிங்னா இதெல்லாமே பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான். பட் ஒரு சில பெயிண்டிங் ஸ்கல்ப்சர்லாம் வந்து பார்த்தோம்னா இட் வில் பி சோல்ட் ஃபார் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் இல்லையா? ஸோ அது நம்ம வாங்கினது ஒரு விலையாக இருக்கும், விற்றது வேறு ஒரு விலையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வி மேக் எலார்மஸ் இன்கம் இன் இட். ஸோ அந்த மாதிரி இன்கம் பண்ணும்போதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கை வந்து டமனமாக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து டேக்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஹாவ் எக்ஸப்ஷன்ஸ் ஃபார் பர்சனல் எஃபெக்ட்ஸ், தட் இஸ் ஜெட் பாஸ். ஜெட் பாஸில் என்னெல்லாம் வருது? ஜுவல்லரிஸ் அண்ட் புல்லியன்ஸ், ஆர்கியலாஜிக்கல் கலெக்ஷன், ட்ராயிங், பெயிண்டிங், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஸ்கல்ப்சர். ஓகேவா? ஸோ ஜெட் பாஸ் என்னன்னு ரெண்டு பேரும் ஒரு வாட்டி அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் ஜெட் பாஸ்? Jewelry and bullions, archaeological collections, drawings, paintings, works of art, sculpture. நீங்கள் சொல்லுங்கள். Where is that other person? என்னப்பா ஓடிட்டியா? இருக்கியா? இருக்கா. அப்போ சொல்லுப்பா. அஸ்வின், அஸ்வின் தான் சொன்னதா? இப்போ யார் சொன்னது? முத்து சொன்னதா அஸ்வின் சொன்னதா? ஓகே, அப்போ முத்து தான் சொல்லணும். முத்து சொல்லுங்க. ஜெட் பாஸில் என்னெல்லாம் வரும்? ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளே சொல்லணும். அன்லாக் பண்ணி எவ்வளோ ஞாபகம் இருக்கோ சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் ஃபெயில்னு நான் சொல்லிடுவேன். 1 2 3 4 5. நீங்கள் அவுட்டு போங்க. சரி, ஓகே. ஐ டோன்ட் நோ வாட் த டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஆர் மேபி நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு கேட்கலான்னு தெரில. வில் ஜஸ்ட் கண்டினியூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கூட இன்னும் ஒன்றே ஆட் பண்ணிக்கோங்க, ஐ. ஓகேவா? ஐ ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது போக இப்போ புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட், அது என்னென்னா வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், விடிஏ அப்படின்னு சொல்லுவோம். விடிஏன்னா என்னது? இந்த பிட்காயினு அந்த மாதிரி விஷயங்கள்ப்பா. வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விஷயங்கள். எக்ஸாம்பிள் கிரிப்டோ, பிட்காயின், இதெல்லாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது எதில் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இன்கம்னா என்னென்னு பார்க்கணும். இன்கமில் மொத்தம் 2 டைப்பு, கேபிட்டலில் ரெவென்யூ. ரெவென்யூக்கு கேபிட்டலுக்கு கீழே தீஸ் ஆர் நான் ரெப்யூட்டேட்டிவ் இன்கம்ஸ். ஸோ இதுக்கு கீழே எதெல்லாம் வந்து வராதுன்னா பாரோயிங்ஸ் வராது, லோன்ஸ் வராது, பர்சனல் எஃபெக்ட்ஸ் வராது. பர்சனல் எஃபெக்ட்ஸில் எதெல்லாம் வராதுன்னா ஜெட் பாஸ் ப்ளஸ் ஐவி வராது. ஜெட் பாஸில் என்னெல்லாம் இருக்குது? ஜுவல்லரி அண்ட் புல்லியன்ஸ், ஆர்கியலாஜிக்கல் கலெக்ஷன்ஸ், ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், கல்ச்சர்ஸ், எனி அதர் ஒர்க் ஆஃப் ஆர்ட், வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே வந்து நமக்கு கேபிட்டலில் கவர் ஆகுது. நவ் கமிங் பேக் டு ரெவென்யூ. ரெவென்யூன்னு பார்க்கும்போது ஆல் ரெசிப்ட்ஸ் விச் ஆர் நாட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்து ரெவென்யூ ரெசிப்ட் கொள்ளும். ஸோ இது இந்த டெஃபினேஷன் ரொம்ப ஜாலியாக ஒரு டெஃபினேஷன். என்ன சொல்கிறோம்? ஆல் ரெசிப்ட்ஸ் விச் ஆர் நாட் கேபிட்டல், விச் ஆர் நாட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அது எல்லாமே இங்கே கவர் ஆகிடும். ஓகேவா? இதெல்லாம் எப்போவுமே இட் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ். சார்ஜபிள் டு டேக்ஸ் ஆல்வேஸ். அன்லெஸ்
ரெண்டு விஷயம், exempted, deduction available. மேம் எனக்கு இது ஒரு கன்ஃபியூஷன், எக்ஸம்ஷன்னா என்ன, டிடக்ஷன்னா என்ன மேம்? ரெண்டுமே குறைக்க தானே செய்யணும், ரெண்டுத்தையும் ஒரே பேர் வைக்கலாமே, ஏன் எக்ஸம்ஷன் தனியாக சொல்கிறாங்க, டிடக்ஷன் தனியாக சொல்கிறாங்க, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? இது இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஆன்சர் இஸ் இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸம்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்கம் ஆஸ் அ ஹோலே நான் எடுத்துக்க மாட்டேன். எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எடுத்துப்போம், இந்த இன்கம் ஆஸ் ஹோல் நான் எடுத்துக்க மாட்டேங்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் எக்ஸம்ஷன். பட் சேலரி எடுத்துப்போம், சேலரி இஸ் டாக்ஸபிள், அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், மிச்ச அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணலாம், இதுக்கு பேர் டிடக்ஷன். ஓகேவா? ஒரு சிம்பிளி ஃபுட் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான்ப்பா பேசிக்கலி இன்கம் டேக்ஸு. என்னது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்? என்ன மேக்ஸு? அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா, ப்ராஃபிட். கரெக்டா? சேம் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம். கரெக்டா? இதில் தான் நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஸ் ரெவென்யூ, கிராஸ் இன்கம். ஓகேவா? இதுலேருந்து என்னெல்லாம் நான் எக்ஸ்பென்ஸ் சராசரியாக அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் இன்கர் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிப்பேன். பண்ணனா எக்ஸஸாக இருக்கிறது என்னுடைய இன்கம், அதாவது ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ இதுக்கு மேலே மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன்னா டேக்ஸ் கட்டுவேன். வெரி சிம்பிள் கான்செப்ட். ஹவு இஸ் இன்கம் டேக்ஸ் சார்ஜ்? ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம். இன்கம் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ். இன்கம்க்கு மேலே இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் போட்டேன்னா இன்கம் டேக்ஸ். அவ்வளோ சிம்பிளாக. எஸ். ஆனால் இந்த ரெவென்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், 5 ஹெட்டில் கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த எக்ஸாம்ஷனுக்கு தான் நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? மற்றபடி எஸ், இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ரைட்டா? டன். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன் ஆஸ் ஆஃப் நவ். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ஒரு குட்டி நோட் மட்டும் எழுதிக்கோங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இன்கம் இருக்குல்ல, இது லீகலாகவும் இருக்கலாம், இல்லீகலாகவும் இருக்கலாம். இன்கம் டேக்ஸில் எது மேம் கவர்டு? ரெண்டுமே கவர்டு. ரெண்டுமே இட் இஸ் கவர்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ். நீ லீகலாக சம்பாதிச்சிக்கோ, இல்லீகலாக சம்பாதிச்சிக்கோ, எனக்கு டேக்ஸ் வேணும். ஓகேவா? ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இல்லீகல் டேக்ஸில் டபுள் த டைம்ஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். டபுள் ரேட், அதாவது மேக்ஸிமம் ரேட்டில் டேக்ஸ் கட்டணும், ப்ளஸ் சர்சார்ஜும் கட்டணும், ப்ளஸ் செஸ்ஸும் கட்டணும். அப்படி ஒரு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுக்கு யாருக்கோ தரணும். கரெக்டாக? ஸோ இன்கமில் இட் ஹேஸ் போத் லீகல் அண்ட் இல்லீகல் இன்கம். இந்த ரெண்டு இன்கமே இட் இஸ் கவர்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ். இல்லீகல் இன்கம் இஸ் டேக்ஸ்ட் அட் மேக்ஸிமம் ரேட் ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி மேம் டிசைட் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேஸில் ரெஃபரல் பண்ணணும்னா T.A. குரேஷி அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனலைஸ் பண்ணது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? that's anyway not related to your exam, we'll skip that. So now this is important. Write down what is the difference between deduction and exemption, and with this we can wind up the session. ஒரு குட்டி ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு we will be winding up. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டிடக்ஷன் அப்படின்னா என்னது? பார்ஷியல் எக்ஸம்ஷன். பார்ஷியல் எக்ஸம்ஷன். ஓகேவா? இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும்தான் இது நம்மளால் எடுத்துக்க முடியும். ஒன்லி இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட், தீஸ் இன்கம் ஆர் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். சரியா? ஆனால் ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுலேருந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ தீஸ் ஜென்ரலி ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். தீஸ் ஆர் forming part of total income, but reduced from total income
when specified. ஓகேவா? இதுவே எக்ஸம்ஷன் என்ன அர்த்தம்? 100% of that income is not liable to tax. 100% no need to tax. அதான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஃபுல்லாகவே எக்ஸாம்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ these income do not form part of total income. Simply put, these income do not form part of total income. ஓகேவா? ஓகே. எங்கே இருக்கு? ஐயோ, எங்கே போயிடுச்சு? போச்சு. இவ்வளோ நேரம் நீ எழுதின எதுவுமே சேவ் ஆகலையா? ஐயோ கடவுளே, என்ன ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு. சரி, ஓகே. ஸோ அதுக்கு கீழே எழுதிக்கோங்க, டிடக்ஷன்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ்ப்பா. ஓகேவா? ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் டிடக்ஷன், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ் பேஸ்டு. டிடக்ஷன்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ், இன்கம் பேஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் பேஸ்ட். ஓகேவா? Right. Okay, we'll have one quick revision. Okay va? Revision பண்ணதுக்கு அப்புறமா we'll be continuing with the other concepts. Actually ஒரே ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் இருக்கு, அதை முடிச்சிட்டோம்னா என்டையரா ஓராயிரும். ஓகேவா? just write down. இப்போ இந்த income we can divide it into 2. gross total income, இன்னொன்று வந்து டோட்டல் இன்கம். ஓகேவா? கிராஸ் டோட்டல் இன்கம்னா செக்ஷன் 80க்கு கீழே டிடக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இன்கம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா பேசிக்கலி ஆல் 5 ஹெட்ஸ் அதோடைய சம். ஓகேவா? ப்ளஸ் கிளப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்னென்னா நம்ம சார்ந்தவங்களுடைய இன்கமை நம்ம இன்கம் கூட சேர்த்துருவாங்க. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் செட் ஆஃப் இதெல்லாம் பண்ணேன்னா எனக்கு ஒரு இன்கம் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? இப்போது இந்த இன்கமில் கிராஸ் டோட்டல் இன்கம் இதுலேருந்து நான் டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணேன்னா அப்போ வர்றதுக்கு பேர் என்னது? எனக்கு total taxable income. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்? taxes applied. ஓகேவா? taxes appliedனா என்ன அர்த்தம்? we pay taxன்னு அர்த்தம். we pay tax on total taxable income. done? okay, ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் போவோம். ஸோ we started with இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்படி பில் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கூடவே பிறந்தது இன்கம் டேக்ஸ் ரூல், பட் ஒரு வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிறது எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் வித் ரெஃபரன்ஸ் டு இன்கம் டேக்ஸ் ரூல். ஸோ இந்த ரூல் எப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம்னா கிடையாது. we have certain பார்ட்ஸ் ஆஃப் திஸ். என்னது? செக்ஷன்ஸ், சாப்டர்ஸ், ஸ்கெடியூல்ஸ், இது போக சப் செக்ஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, சர்க்குலர்ஸ் இருக்குது, நோட்டீஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்கம் டேக்ஸ் ஆக்டை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நம்மளோட இன்கம்கான டேக்ஸஸை வந்து கட்ட போகிறோம். ஸோ இதில் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளிகபிள். இதில் ஜியோகிராஃபிக்கல் வந்து லேண்ட் டெரிட்டரி, வாட்டர் வந்து 200 nautical miles வரைக்கும் கவர்டு.
நெக்ஸ்ட் பார்ட் ஆக்ட் கண்டெயின் செக்ஷன் சப்செக்ஷன் எக்ஸெப்ஷன்ஸ் ப்ரொவைசோ, அதாவது எக்ஸெப்ஷன்ஸை ப்ரொவைசோன்னு சொல்லுவோம். ஸ்கெடியூல்ஸ் அண்ட் அனெக்ஸ்டஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்கம் டேக்ஸ் பேசிக்கலி ஒர்க் ஆகணும், இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு பர்மனெண்ட் புக் மாதிரி. ஸோ அதில் சேஞ்சஸ் வராது. அப்போது அதில் இருக்கிறது 1961 இருந்துச்சு, அது வந்து 2025 அப்ளை பண்ணோம்னா we need to put some filter. அந்த ஃபில்டருக்கு பேர் தான் ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ ஃபினான்ஸ் ஆக்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபினான்ஸ் பில் மூலமாக அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் ஒரு வருஷமும். ஸோ இது எப்போ வரும், 1st February எவ்ரி இயர் இன் கேஸ் ஆஃப் நார்மல் வெர்ஷன். இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் நம்ம இந்த இன்டரிம் பட்ஜெட்னு சொல்லுவோம், அது எலெக்ஷன் நடக்கிறப்போ நடக்கும், நடுவில் நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஸ்லாப் ரேட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன டிடிஎஸில் சேஞ்சஸ் இருக்குது, ஜிஎஸ்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, கஸ்டம்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அதில் கவர் ஆகும். அதை நம்ம அப்ளை பண்ணிப்போம். சரியா. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டின்னு வரும்போது ஆர்டிகல் 265 பவர் கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நோ டேக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதன்படி என்ன ஆகுதுன்னா டாக்ஸஸ் வந்து 2 வகையில் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இது ரெண்டுமே யார் இம்போஸ் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கான அத்தாரிட்டி 243 இருக்குது. இது அமெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். ஓகேவா, அது நம்ம ஜிஎஸ்டியில் பார்க்கலாம். இப்போது டேக்ஸை ரெண்டாக பிரித்தோம்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, விச் இஸ் இம்போஸ்ட் ஆன் மீ அண்ட் இட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த பர்டன் ஆஃப் டேக்ஸுங்கிறது என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் இன்கம் ஏர்ன் பண்ணால் அந்த இன்கம்க்கு நான் தான் டேக்ஸ் பண்ணணும். ஸோ வேறு whoever incurs the chargeable or taxable event, they are responsible to pay the tax. இது இன்டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் பெய்டு பை த பர்சன் who is about to deposit with the government. ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வாங்குறேன்னா அது வேற ஒருத்தருக்கு விற்றேன்னா now the responsibility goes to another person. So whomever is collecting the tax, the responsibility to pay the tax becomes them. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து பர்சனலாக இருக்கும், அது இம்பர்சனலாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் டைரக்ட் டேக்ஸுக்கு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், எஸ்டேட் டியூட்டி. இதுலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னா டேக்ஸுக்கும் டியூட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். டேக்ஸ்னால் என்னது, இட் இஸ் அ வைடர் கான்செப்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர் அதர் தென் குட்ஸாக இருக்கும். ஸோ குட்ஸை தவிர்த்து வேறு எதுக்கு மேலே நான் லெவி பண்ணாலும் அதுக்கு பேர் டேக்ஸ். இதுவே நான் வெறுமனே குட்ஸுக்கு மேலே மட்டும் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் டியூட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸில் மொத்தமாக 3 விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டேக்ஸு, சர்சார்ஜ், செஸ். டேக்ஸ்னால் என்னது, இட் இஸ் லெவிட் பை கவர்மெண்ட். இது செலான் ரேஸ் பண்ணி அது மூலமாக பே பண்ணுவோம். அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் அக்யூமுலேட் ஆகும், அங்கேருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து டிவைடேட் ஆகும் இந்த இன்கம். ஓகே, பிகாஸ் டேக்ஸ் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன்கம். நெக்ஸ்ட் சர்சார்ஜுக்கு பார்த்தோம்னா இட் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த ஸ்பெசிஃபிக் லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வில் பி அப்ளைட். ஸோ சிம்பிளி புட் சர்சார்ஜ்னா என்னது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இதுவுமே சிஎஃப்ஐயில் தான் சேரும். இதுவும் சென்ட்ரலில் கலெக்ட் ஆகிட்டு மற்ற ஸ்டேட்ஸுக்கு டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செஸ். செஸ்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஸோ வாட் எவர் வி ஆர் பேயிங் தட் 4% இஸ் த நேம் ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். அது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹெல்த் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். சரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி. அதில் மொத்தமாக 3 லிஸ்ட் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கும், ஸ்டேட்டில் ஸ்டேட்டுக்கு இருக்கும், கன்கரண்ட்டில் 2 பேருக்கும் சேர்ந்துருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து we have something called entry number 82. ஸோ 82 படி என்ன சொல்லுது அப்படின்னா taxes shall be collected by central government for other than income agriculture அப்படின்னு அர்த்தம். அக்ரிகல்ச்சரல் இன்கமில் டேக்ஸ் போடுறதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இல்லை, சென்ட்ரலுக்கு அத்தாரிட்டி இல்லை. அப்போ அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது, என்ட்ரி நம்பர் 46 ஸ்டேட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது. ஓகேவா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் லெவி த அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங் இதுக்கப்புறம் வி சா வாட் வாஸ் ஃபினான்ஸ் பில்லு அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இது வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பட்ஜெட் வந்து இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதுலேருந்து வருது. ஸோ ஒரு வருஷம் பட்ஜெட் வரும். அந்த பட்ஜெட் வந்து 1st of February எப்போவுமே வரும். ஓகேவா. ஸோ 1st of February வர பட்ஜெட்டு அடுத்த வருஷம் 1st April அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த வருஷம் ஏர்ன் பண்ணுற இன்கம் நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தெர் இஸ் another கான்செப்ட் கால்ட் இன்டரிம் பட்ஜெட். இன்டரிம் பட்ஜெட் வந்து எலெக்ஷன் நடக்கிற அந்த வருஷம் மட்டும்தான் அது நடக்கும். ஓகேவா. இந்த இயர் ஆஃப் எலெக்ஷன் மட்டும்தான் இன்டரிம் பட்ஜெட் நடக்கும். மற்ற டைமில் வந்து நமக்கு நார்மல் பட்ஜெட் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பட்ஜெட் வந்து எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம், நம்ம பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு பிக்சரில் வந்துடும். ஓகேவா. ஸோ பிரசிடென்ட்டோட அசன்ட்டோட ஃபினான்ஸ் பில் வந்து பிக்சரில் வந்துடும். ஓகேவா. ஸோ இது ஃபினான்ஸ் பில் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 2 வகையில் எடுத்துக்கலாம், டிடி, ஐடிடி. ஓகேவா. டிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிடி எப்போவுமே நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து தான் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அப்ளிகபிள் ஆகும். பட் ஐடிடி பார்த்தோம்னா சேம் டேட் மிட் நைட்லேருந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் வி சா.
அதுக்கப்புறமா வி saw this law maker, law interpreter, law வந்து implementer அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்ப்ளிமெண்டரில் தான் சிபிஐடி, சிபிஐசி இவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்கம் வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்கு வி saw செக்ஷன் 2 subsection 24. ஸோ அதன்படி இன்கம் வந்து தேர் ஆர் சோர்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய சோர்ஸஸ் இருக்குது. பட் அந்த சோர்ஸஸை 5 ஹெட்டுக்கு கீழே நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். என்னென்ன? சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், பிஜிபிபி, அதர் சோர்ஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அகெயின் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ இன்கம் வி கிளாஸிஃபைட் த இன்கம் இன்டு 2 கேட்டகரிஸ், கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து எல்லாமே இட் இஸ் டாக்ஸபிள். ஆல் ரெவென்யூ இன்கம்ஸ் ஆர் டாக்ஸபிள். பட் கேபிட்டல்னு பார்க்கும்போது லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ் அது நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி பர்சனல் எஃபெக்ட்ஸ் நாட் டாக்ஸபிள். பர்சனல் எஃபெக்ட்ஸ்க்கு வி ஹேட் அன் எக்ஸப்ஷன், தட் இஸ் ஜெட் பாஸ். ஜெட் பாஸில் என்னெல்லாம் வந்துச்சு? ஜெட் பாஸில் ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், அதர் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட், அது போக தனியாக இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? தென் அதுக்கப்புறம் பார்த்தது வந்து இன்கம் வந்து இட் இஸ் டாக்ஸபிள் ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ இப்போ டிடக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது தேர் ஆர் 2 கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து டிடக்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸம்ஷன். டிடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா பார்ட் ஆஃப் இன்கம் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம், அவங்க டோட்டல் இருக்கும்போது இவ்வளோ டேக்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது? திஸ் இஸ் மோர் லைக் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம். ஸோ பேசிக் மேத்ஸ். கரெக்டாக? ஸோ இதில் இந்த இன்கம்க்கு மேலே தான் நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ இதில் இந்த எக்ஸ்பென்ஸ் போர்ஷன் தான் என்னது? நம்மளோட டிடக்ஷனும் எக்ஸ்பெண்டிச்சரும், சாரி எக்ஸம்ஷன்ஸும். ஓகேவா? ஸோ இதில் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதில் இந்த எக்ஸ்பென்சஸ் போர்ஷனுக்கு பேர் தான் என்னது? டிடக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த இன்கம்லையே ஒரு சிலது ஃபுல்லாகவே இந்த இன்கமில் டேக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷன் என்னது? ஒரு இன்கம் ஆஸ் அ ஹோலே நான் டேக்ஸுக்கு எடுத்துக்க மாட்டேன். டிடக்ஷன் என்னது? ஒரு இன்கமில் ஒரு சர்டன் போர்ஷனை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்தோம். டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ்க்கு நடுவில் வித்தியாசம். பட் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட் நாட் கெட் சேவ்ட். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரோட் இட் டவுன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டிடக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல்லேருந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த டோட்டல்லேருந்து டிடக்ஷன் இதெல்லாம் எடுத்தோம்னா வி கெட் திஸ் கான்செப்ட் கால் கிராஸ் டோட்டல் இன்கம் அண்ட் டாக்ஸபிள் இன்கம். ஓகேவா? கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன? பேசிக்கலி என்னுடைய 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமையும் சமப் பண்ணிவிட்டு அதில் கிளப்பிங் மைனஸ் செட் ஆஃப் பண்ணேன்னா மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் என்னது? கிராஸ் டோட்டல் இன்கம். இப்போ இந்த இன்கமே இங்கே கொண்டு வந்துட்டு இதில் இருந்து டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணேன்னா அப்போ வர்றதுக்கு பேர் தான் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் வி saw in the past 2 hours. என்னப்பா? ஸோ யாருக்காச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா யூ கேன் லெட் மீ நோ. யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க் மீ. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு சேம் டைம் சேம் பிளேஸில் பார்க்கலாம்ப்பா. சரியா? ஸோ ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மேம் இந்த டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. வரேன். ஸோ டிடக்ஷனில் மொத்தம் 2 டைப் இருக்குப்பா. ஓகேவா? ஒன்று வந்து இன்கம் பேஸ்டு டிடக்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் டிடக்ஷன். எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் டிடக்ஷன். ஓகேவா? இன்கம் பேஸ்டு டிடக்ஷன்னா நீ இந்த இன்கம் ஏர்ன் பண்ணினா அதில் நீ டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் டிடக்ஷன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் பண்ணினா அது நீ இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ இன்கம் அதிகமாக இருக்கோ டேக்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும்ப்பா. சிம்பிளி புட், நான் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் என் இன்கம் இருக்கும். இப்போது இந்த 10,000 ரூபாயில் லெட்டஸ் அஸ்யூம் தேர் இஸ் எக்ஸ்பென்ஸ் லைக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நான் வந்து ஏதோ ஒரு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகேவா? லெட்டஸ் சே ஒரு எக்ஸாம்ட் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், அந்த மாதிரி ஒரு அலவன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து 200 ருபீஸ் எனக்கு டிடக்ஷன் அமௌண்ட் சொல்லிட்டான். இப்போது எனக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ வரும்னா 9,800 வரும். ஸோ இதுக்கு மேலே தான் நான் டேக்ஸ் கட்டணும். இப்போது 10,000க்கு மேலே டேக்ஸ் கட்டினா ஜாஸ்தி வருமா? 9,800 மேலே டேக்ஸ் கட்டினா ஜாஸ்தி வருமா? ஆப்வியஸ்லி 10,000 மேலே. கரெக்டாக? ஸோ தட்ஸ் த ரீசன் வை பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் டிடக்ஷன்ஸ். ஸோ டிடக்ஷன் கிடச்சா இன்கம் கம்மியாகும், இன்கம் கம்மியான டேக்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் டிடக்ஷன். எக்ஸ்பெண்டிச்சர் பேஸில் என்ன பிரச்சனைனா என்கிட்ட ஒரு இன்கம் இருக்குன்னா அதை நான் செலவு பண்ணால் தான் என்னால் இந்த டிடக்ஷன் ஏர்ன் பண்ண முடியும். இன்கம் பேஸ்ட் டிடக்ஷன் என்னன்னா இந்த இன்கம் ஏர்ன் பண்ணாலும் நீ டேக்ஸ் கட்ட வேண்டாம். இல்லை இன்கம் வந்திருக்கு தான் உனக்கு, பட் நீ அதில் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்கம் பேஸ்ட் டிடக்ஷன்.
எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஓகேவா? அதுவும் பட் ஆக்சுவலாக ஒரு சர்டன் லிமிட் மேலே போச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து டேக்ஸபிள் ஆகும். அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரியா? ஃபார் நவ் திஸ் இஸ் த சம்மரி. டன்னா? The last auto. ம் The I mean the receipts and income and the capital and revenue வந்து பிரிச்சு காமிச்சிருக்கணும். அது அந்த ரெவென்யூல வந்து all receipts which are capital receipts வரும். அதுக்கு வந்து taxable to ன்னு சொல்லிடலாம். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா all receipts, all incomes are receipts. All incomes are receipts, but not all receipts are income அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்கம் வந்து ரெண்டு வகையில் இருக்கும், கேபிட்டல், ரெவென்யூ. ஸோ கேபிட்டலில் எதெல்லாம் வராது அப்படின்னா லோன்ஸ் வராது, பர்சனல் எஃபெக்ட்ஸ் வராது. ஓகேவா? ஸோ பர்சனல் எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, அதுதான் வந்து ஜெட் பாஸ். ஜெட் பாஸ் ப்ளஸ் விஐ, ஐ ஃபார் ரிமூவல் ப்ராப்பர்ட்டி, வி ஃபார் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். மற்றது நான் சொல்லிட்டேன். ரைட்டா? நெக்ஸ்ட் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா ஆல் ரெவென்யூஸ் ஆர் டேக்ஸபிள். ஆல் ரெவென்யூ இன்கம்ஸ் ஆர் taxable unless exempt or deducted. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸம்ஷன் என்ன, டிடக்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் என்னப்பா, இதில் டவுட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா ஆர் இஸ் இட் கிளியர்? டன்ப்பா. ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்டு? முத்து, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். சரி, if everything is done, shall we wind up the session? Thank you. Okay.